எனக்கு தெரிந்ததில் சில. உப்பு பற்றி பேசுவோம். நம்ம சுற்றி எப்போவுமே ஒரு நல்ல ஆறா இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக உணர முடியும். அடுத்தவங்களுடைய கெட்ட எண்ணங்களோ இல்லை நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் நம்ம ஆறாவை டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யும். அந்த மாதிரி சமயத்தில் 2 கையிலையும் கல்லுப்பு எடுத்துக்கிட்டு தலையை சுற்றி இப்படி 3 தடவையும் அப்படி 3 தடவையும் சுற்றி சிங்கில் போட்டு கை கழுவிடுங்க. எவ்வளோ வயசானாலும் செஞ்சுக்கலாம். சில சமயத்தில் குட்டி பசங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் 4 கல்லுப்பை போட்டு நல்லா கரைச்சி மூஞ்சில் லேசாக தெளித்து விடுங்க. லேசாக தெளிங்க, இல்லைன்னா அரிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் பசங்க மூஞ்சை தொடச்சி விட்டுடுங்க. இந்த மாதிரி பண்ணால் ஓரளவுக்கு பசங்களும் ஸ்டேபிள் ஆகிடுவாங்க. உப்பில் ரொம்ப நல்ல குணங்கள் இருக்குது. எப்போவுமே வீட்டில் உப்பு தீர்ந்து போகாமல் பார்த்துக்கங்க. நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.